சியா சீட்ஸில் வந்துட்டு நான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் ஹலோ, குட் மார்னிங். இன்றைக்கி இந்த vlog எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, ஒரு டெய்லி என்னோடய ரொட்டீன் வந்து எப்படி இருக்கும், ஒரு மார்னிங்லேருந்து ஒரு நைட் வரைக்கும் எப்படி என்னோடய ரொட்டீன் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா, என்னோடய ஹேர் க்ரோத்துக்காக வந்து நான் ஒரு ட்ரிங்க் மாதிரி டெய்லி காலையிலே வந்துட்டு நான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். இந்த ஒமேகா 3 வந்து நம்ம ஹேருக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. ஸோ அது வந்து சியா சீட்ஸில் வந்துட்டு நான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் பார்த்துருந்தேன். ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் வந்து குடிக்கணும், நம்மளுக்கு ஹேர் க்ரோத் வேணும்னு நினச்சிச்சுன்னா கண்டிப்பாக குடிக்கணும். அப்புறம் ஓவர் நைட் சோக் பண்ண பிளாக் கிரேப்ஸ் அது சாப்பிடுவேன். அது கருப்பு திராட்சை சொல்லுவாங்கள்ல, அதை வந்து நம்ம ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு அந்த வாட்டரையும் குடிச்சிட்டு அதையும் சாப்பிட்ணும். ஒரு 5 or 6 அந்த மாதிரி சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா வந்து 5 ஆல்மண்ட்ஸ் சாப்பிடுவேன். இதுவுமே நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு பெட்டரான ஒரு ரிசல்ட் வந்து பார்ப்பீங்க. எனக்கு வந்து நிறையா சேஞ்சஸ் வந்து இருக்குது பாடியில். இதெல்லாம் நான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கிறதுனால. நிஷாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து 2 ஸ்நாக்ஸ் கொடுத்து விட சொல்லுவாங்க. காலையிலேக்கு 1, ஈவினிங் 1 கொடுத்து விட சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வந்து மாதுளப்பழமும், இன்னொரு ஸ்நாக்ஸ் வந்து நான் ஸ்வீட் கார்னும் பேக் பண்ணுறேன். அண்டு லஞ்சுக்கு வந்து என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, பட்டாணி புலாவ், அதாவது பச்சை பட்டாணி புலாவ், அதுதான் இன்றைக்கி ரெடி பண்ணிக்க போகிறேன். எங்களுக்குமே அதுதான், பட் ஆனால் வந்து அதில் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு வந்து தயிர் வச்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. என் ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு ஏதாச்சும் கிரேவி வைக்கணும். ஸோ எக் கிரேவி வந்து ரெடி பண்ணணும். புலாவுக்கு தேவையான எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன். இதுவுமே வந்து நம்ம பிரியாணி எல்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். ஆனால் என்ன, நம்ம பிரியாணிக்கு வந்து மசாலாஸ்லாம் ஆட் பண்ணுவோம். இதுக்கு வந்து சில்லி மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணணும் காரத்துக்கு. நான் இன்றைக்கி 2 சில்லி மட்டும் தான் ஆட் பண்ணி நான் பண்ணுறேன். இதோட ரெசிபி வேணால் சொல்லுங்கள், நான் ஒரு நாள் ஷேர் பண்ணுறேன். அப்புறமா வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மில்லட் தோசைக்கு ரெடி பண்ணியிருந்தேன். அதுவும் சூப்பராக பொங்கி வந்திருந்தது. அப்புறமா அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து கார சட்னி, கோகனட் சட்னி வச்சு கொடுத்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து கார சட்னி தான் பண்ணுறேன். அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்படியே சைடில் வந்து முட்டை கிரேவியும் ரெடி ஆகிட்டே இருந்தது. எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இனி பேக் பண்ண வேண்டிதான். நிஷா வந்து நாங்கள் இப்போ தான் வந்து ப்ரீகேஜி சேர்த்துருந்தோம். அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் ஒரு வாரமாகவே நல்லா ஜாலியாக வந்து ஸ்கூல் போயிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் வந்து கிராங்கியாகவே இருக்காங்க. ஒரு 2 டேஸாகவே நான் போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டே இருக்காங்க. அங்கே ஸ்கூலுக்கு கால் பண்ணி கேட்டால் அவங்க வந்து இல்லை, ஜாலியாக விளையாடிட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸோடு அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ஒரு 2 டேஸாகவே அழுதுகிட்டே போகிறாங்க. எதுக்குன்னு எங்களுக்கு தெரியல. பிடிச்சிக்கோ, உங்க பேரு இங்க பேரு. அப்புறம் மார்னிங் வந்து கிச்சனோட கவுண்டர் டாப்பு, அப்புறம் கேஸ் ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது. அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வெஸ்ஸல் வாஷிங் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து முடிச்சுட்டு அப்புறமா செல்ஃப் கேர் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேரில் இருக்கிற சிக்கெல்லாம் வந்து நம்ம எடுக்கணும்ல ஃபஸ்ட்டு. அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி வந்து 2 கோம்பு வச்சுருப்பேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய பல் உள்ளது, இன்னொன்று வந்து சின்ன பல் உள்ளது வச்சுருப்பேன். அந்த மாதிரி நம்ம பண்ணதில் வந்து நமக்கு அதிகமான ஹேர் லாஸ் வந்து ஆகாது. அதனால் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப சேஃபும் கூட நமக்கு இந்த மாதிரி பண்ணுறது. தம்பி ஹாய் சொல்லு. ஹாய். அப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லி வந்து ஸ்கின் கேர் பண்ணணும் கரெக்டாக. நான் வந்து என்னோடய ஸ்கின் கேர் அதையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுவும் நம்ம கரெக்டாக பண்ணணும். அப்போ தான் நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக நல்லாயிருக்கும். அப்புறம் தம்பி வந்து கொஞ்ச நேரம் என் கூட இப்படி விளையாடிட்டு இருந்தாங்க. நல்லா அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு லன்ச் சாப்பிட நானும் ரெடி ஆகிட்டேன். லன்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒர்க் இருந்தது, நம்ம கஞ்சி ப்ரிப்பரேஷன் இருந்தது தம்பிக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு அதை வந்து இந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இதோட ரெசிபி வேணால் சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஈவினிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து டீ டைம் எப்படா வரும் அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ஒரு 1 மந்த் முன்னாடிலாம் வந்து நான் டயட்டில் இருந்தேன். அப்போது வந்து இந்த டீ டைமை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நீங்கள் இந்த மாதிரி யாரெல்லாம் டீ டைமை மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூடாக டீ போட்டுட்டு அப்புறம் மேலே மாடியில் போய் உட்காந்து நல்லா டீ குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே போகலான்ட்டு மேலே உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தேன். ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது இருந்தது. ஆக்சுவலாக ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதனால் என்னால் வீடியோஸும் சரியாக எடுக்க முடியல. அதனால் குட்டி குட்டி கிளிப்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே ஃபாஸ்ட்டாக கிளம்பிட்டோம் நாங்களும். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.